சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வெண்ணிலா, வர வர நீ நடந்துக்கிற விதமே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொழுது சிரிச்சு சந்தோஷமா இருந்திருக்கியா? மனசு பூரா இப்படி கோவத்தை வச்சிட்டு இருந்தா எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? என்ன பாரு, என்ன பாருமா. என்னம்மா நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியாம ஒண்ணும் இல்லம்மா. இதெல்லாம் நீயே தேடிக்கிட்டது. 10 வருஷத்துக்கு முன்னால எங்களுக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடி போய் யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சரி, அந்த வாழ்க்கையாவது நல்லபடியா வாழ்ந்திருக்கியானா? அதுவும் இல்லை. நிறமாச கர்ப்பிணியா வீட்டுக்கு வந்து சேர்ந்த இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு தாலி கட்டின உன் புருஷன் பேர் என்ன, ஊர் என்ன, அவன் முகம் எப்படி இருக்கும், குரல் எப்படி இருக்கும், எதுவும் எங்க யாருக்கும் தெரியாது. நீயும் சொன்னதில்ல. உன் மனச கஷ்டப்படுத்த வேண்டாமேனுதான் நாங்களும் அதை கேட்டதில்ல. அதிகபட்சமா அவனை பத்தி நீ எங்க கிட்ட சொன்ன ஒரே விஷயம் உன் புருஷன் ஜெயில்ல இருக்காங்கிறதா. சரி, எக்கேடோ கெட்டு போறான், நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ நிம்மதியா இருப்பேன்னு பார்த்தா நீ அதை மறக்காம எப்ப பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னு இருக்கியேம்மா. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. அவன் எந்த ஜெயில இருக்கான்னு சொல்லு, வெளியில எடுக்க ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் நம்ம செல்வத்துக்கிட்ட பேசி பாக்குறேன். அம்மா, தயவு செஞ்சு அவன் பேச்ச எடுக்காத. இங்க யாரும் அவன் நினைப்புக்காக அப்படியே உருகல. நீயே ஏதாவது நினைச்சு பேசிட்டு இருக்காதம்மா. ஆனா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தாண்டி இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு?